பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கார் வருது. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் உள்ளே போங்க அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணுறார், நான் எதுக்கு உள்ளே போனோம், இது எங்கள் வீடுங்க, நான் வாசல் நிற்கிறேன், எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. தலைவர் என்ன பண்ணுறாரு, காரை நிப்பாட்டாரு அவர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு. 2 பேரை வாங்க அப்படின்றாரு. காவல்துறை அதிகாரியா, போங்க போங்க, சிஎம் கூப்பிட்றாரு, நல்லா மாட்டிக்கிட்டீங்க போங்க அப்படின்றாங்க. 2 பேரும் போகிறாங்க. தலைவர் என்ன பண்ண விசாரிக்கிறாரு, நீங்கள் யார் அப்படின்னு. உங்களை தினமும் நான் இங்கே பார்க்குறேன், நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. ஐயா நான் வந்து துணை இயக்குனர், இவர் வந்து இங்கே தான் இருக்கார், நாங்கள் 2 பேரும் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. ஓ அப்படியான்னு, என்ன சண்டை போட்டுருக்கீங்கன்னு. இல்லை சார், நான் வந்து சினிமா டிசைனர், இவர் துணை இயக்குனர், இங்கே தான் நான் வீடு தங்கியிருக்கேன், என்னை பார்க்க வந்திருக்காரு, நான் தினமும் உங்களை பார்ப்பேன், ஆனால் ஃபுல்லாக பார்த்ததில்லை, இன்றைக்கி நான் பார்த்துருக்க சந்தோஷம், காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் நிற்காதீங்க, வீட்டை காலி பண்ணுங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார், அவங்க கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, இவர்களை நீங்கள் இனிமேல் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியாம். அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரா, அதாவது அந்த நபர் தாண்டி போகும்போது கார் கண்ணாடி இறக்கி விட்டு வணக்கம் சொல்லுவாராம். இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியாம். காவல்துறை என்ன பண்ணி நிற்பாங்களாம், இவர் என்ன பண்ணுவாரா, பந்தாவா காலை தூக்கிட்டு தலைவர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாராம்.